இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சுமா, இதே மாதிரி ஒண்ணு நான் கீழே இருக்கிற ரூம்ல பார்த்தேன். இவ வேற நடுவுல வந்து தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒண்ணு நீ வேற எங்கேயும் பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த வீட்ல என் ஒருத்திக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு என்னமோ இந்த மருந்தாலதான் இப்படி ஆயிடுச்சோன்னு தோணுதுமா. இது ஏதோ தப்பா இருக்கு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏ மகா, எதுக்கு நீ வேஸ்டா அலையற? அதான் இருக்காதுன்னு சொல்றல. நீ வேற எதையோ பார்த்துட்டு சொல்ற. ஐயோ இல்லம்மா, நான் இதே மாதிரி ஒன்னதான் பார்த்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா எப்படி ரெண்டு வரும்? வேற யாராவது இத யூஸ் பண்றாங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னனே, இங்க யாருக்குமே இந்த பிரச்சனை இல்ல. அப்போ இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஐயோ இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. ஏதாவது தப்பா போயிடுமோங்கிற பயத்துல தான் பேசுறேன். இருங்க, நான் போய் பார்த்து எடுத்துட்டு வரேன். அம்மா, தயவு செஞ்சு அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்துடுறேன். இத பார், என் பெர்மிஷன் இல்லாமலாம் என் ரூம்குள்ள வர வேலை வச்சுக்காத. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இங்கதானே அம்பிகா அம்மா வச்சிருக்கிற மாதிரி ஒண்ணு பார்த்தோம். ஆனா இப்போ அதை காணுமே. எங்க போயிருக்கோம்? என்ன முழிக்கிற? வெளியில போ. மகா, நான் அப்பாவுக்கு காஃபி கொடுக்க போறேன். இந்த குப்பையை மட்டும் போய் கொட்டிட்டு வந்துடுறியா? சரிண்ணா. சரி மகா. மா, அம்பிகா, எந்திரிக்காத, உட்காரு. உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல மாமா. கோயிலுக்கு போய் நல்ல விதமா நெல் தானம் எல்லாம் கொடுத்து வந்தாச்சுமா. அப்புறம் என்னம்மா இருமல் வருது? இன்ஹேலர் யூஸ் பண்ண வேண்டியது தானே? அது இல்ல மாமா, நான் யூஸ் பண்ற இன்ஹேலர் மாதிரியே வீட்ல வேற ஒண்ண மகா பார்த்ததா சொன்னா. அவ வேற எதையோ பார்த்துட்டு சொல்றா மாமா. நான் அதை எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனா. என்னால முடியல மாமா. இப்பதான் இத யாரோ கொண்டு போய் அங்க வெளியே குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கு. இத நான் அப்ப பார்த்தப்போ அந்த ரூம்ல தான் இருந்துச்சு. என்னது? அது கவிதா ரூமாச்சே. என்ன இது இப்படி எல்லாம் நடக்குது? ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இது கவிதா ரூம்ல எப்படி இருந்துச்சு? போச்சு. அப்பா அந்த வேலைக்காரி சொன்னதை நம்பி ஏன் ரூம்ல அது எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாரு. அவருக்கு நம்ம மேல ஒரு வேலை சந்தேகம் வந்துருமோ? கவிதா, இங்க வாமா. ஐயோ, கூப்பிடுறாரே. அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி சமாளிக்கணும். கவிதா, கவிதா, இதோ வரேன்ப்பா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? அம்மா, இந்த பொண்ணு இந்த இன்ஹேலரை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கா. இது அதுக்கு முன்னாடி உன் ரூம்ல பார்த்ததா சொல்றா. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னப்பா சொல்றீங்க? இது எப்படி ஏன் ரூம்க்கு வரும்? நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்லப்பா, எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது.
வேற எங்கேயோ பார்த்துட்டு ஏன் ரூம்னு சொல்றான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தானே வந்திருக்கா. அதை எங்க பார்த்தான்னு சரியா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. வந்த வேலையை விட்டுட்டு போலீஸ் வேலைய பாக்குறேன். இருக்குடி உனக்கு. உனக்கு சமைக்க தெரியுமா மகா? நல்லா சமைப்பேன்னா. நீங்க சமைப்பீங்களா? இந்த வீட்ல நான் ஆளினால் அழகுராஜாமா. எனக்கு தெரியாத வேலையே கிடையாது. நானும் காவேரி அக்காவும் சமைப்போம். இப்ப நீயும் வந்துட்ட. சரி மகா, நான் போய் திருவுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா அண்ணா, நான் திவ்யாக்கா மாப்பிள்ளைய பார்த்ததே இல்ல. கொடுங்கண்ணே, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சரி மகா, இந்தா நீ போய் கொடுத்துரு. இந்த திரு காஃபி. மயில அந்த பொண்ணு அம்மாவை பாத்துக்கிறதுக்காக திவ்யா நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்த பொண்ணு. ஓ மகாவா? ஆ